இது உலக சுற்றுச்சூழல் தினம். அதுல நம்ம ஊட்டு மச்ச இயற்கை ஆர்வலர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இன்னைக்கு இந்த ஒரு முக்கியமான நாள். நம்ம இப்ப என்ன கற்க கசடர கற்ற பின் இருக்கு, அதற்கு தகன்னு ஒரு குரல் இருக்கு. இப்ப அது எப்படி மாறிச்சுன்னா, கற்க கசடர கற்ற பின் பெருக மார்க் அதுக்கு தகங்கிற மாதிரி, மார்க் வாங்குறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயற்கை விஞ்ஞான கல்வி ஈகோ சிஸ்டம் பற்றி படிக்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு தெரியும் நேச்சுரல் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொன்னா. ஆனா அந்த சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலர் வராரு, அவருக்கு விவரம் தெரியாம இருக்க போறதில்லை. அவரை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு கூட அவங்க கவனிக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு அங்க இருக்கிற லோக்கல் பிளான்ஸ் எல்லாம் குடுங்கி எறிஞ்சிட்டு அங்க குரோட்டன் செடியை வச்சு வளர்ப்பாங்க, இல்லைன்னா கொரியன் புல் வளர்ப்பாங்க. இது இது ஒரு சாதாரண நேச்சுரல் ஈகோசிஸ்டத்துக்கு என்ன பங்களிப்பு அளிக்க போகுது? ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, உலக அளவில் கடந்த 40-50 ஆண்டுகள்ல அதாவது 76% நிலங்களை நாம ஆல்டர் பண்ணிட்டோம். நேச்சுரல் இயற்கை உலகத்தினுடைய அமைப்புகளை ஆல்டர் பண்ணிட்டோம். 69% மெரைன் என்வாயன்மெண்ட், கடல் சார்ந்த பகுதிகளை நம்ம ஆல்டர் பண்ணிட்டோம். ஓவர் ஃபிஷிங்கு, மைக்ரோ பிளாஸ்டிக் அதில் போடுறது, மற்ற கெமிக்கல்ஸ் இது பண்றது, அந்த மாதிரி மெரைன் என்வாயன்மெண்ட் கடலே மாசடைஞ்சிருச்சு. அதிகமான இந்த குளோபல் எமிஷன்ஸ், கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ்னால அங்கே கடலே அதிகமான கார்பனை அப்சர்வ் பண்ணி வச்சு அமிலத்தெல்லாம் மாறிடுச்சு. சரி, அதை எல்லாமே நம்மனால ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ அதை ரிவர்ஸ் ஈகோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை உலகெங்கும் பேசப்படுது. அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லை. இப்ப நம்மளவர் என்ன சொல்லுவாருன்னா, ரொம்ப அண்மை காலத்தில் வரைக்கும் கூட நம்ம வீடுகளில் ஒரு ஈகோ சிஸ்டம் இருந்தது அப்படின்பாரு. அப்படின்னு என்ன, வீட்டுல நம்ம விரும்புறோமோ இல்லையோ பல உயிரினங்கள் நம்மளோட வாழ்ந்தது. ஒரு எலி வாழ்ந்துச்சு, பெருக்க, பல்லி, பல பூச்சிகள், பூனை, அதை கட்டுப்படுத்துறதுக்கு எலியை கட்டுப்படுத்துறதுக்கு பூனை, இந்த மாதிரி பல உயிரினங்கள் அங்கே சுற்றில செடி கொடி தாவரங்கள் இப்படி இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற நவீன வீடுகள் என்ன இருக்குது? கொசுவை தவிர எதுவுமே இல்லை. ஒவ்வொரு இடமும் நீங்க தெருவுகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே காங்கிரீட் போட்டு மூடிடுவாங்க. அப்போ ஏன்னா பாப்புலேஷன் கடந்த 100-120 வருஷத்துல 8 மடங்கு அதிகமாக போச்சு நம்ம ஹியூமன் பாப்புலேஷன். அதர் ஸ்பீசிஸ் பாப்புலேஷன் அதே மாதிரி 8 மடங்கு கம்மியா போச்சு. இப்போ டேவிட் அட்டன்பரோங்கிற ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு ஒரு நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த மனிதன் ஒரு போட்டக்கூடிய அந்த நபர் சொல்றது என்னன்னா, அதாவது இந்த உலகத்துல 96% பாலூட்டிகளுடைய எடை, அதாவது மாஸ் ஆஃப் தி மம்மல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு நம்ம வளர்க்குற கால்நடைகள்னு ஆகி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி 70% பறவைகள் எதுனா நம்ம வளர்க்குற பல்லுட்டிகள் வளர்க்கக்கூடிய கோழி, மற்ற வாத்து, இந்த மாதிரி இதாகி வச்சுருங்க. இது ஒரு காலத்துல இயற்கை எப்படி நம்மளை வாழ வச்சுன்னு சொல்லி தீர்மானிச்சு. இன்னைக்கு எப்படி இயற்கை வாழ்ந்துருன்னு தீர்மானிக்கிற இடத்துல நம்ம அப்படின்னு சொல்ல. அப்போ நம்ம பயோடைவர்சிட்டி லாஸ் அந்த அளவுக்கு, டோட்டல் எமிஷன்ஸ், கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அந்த அளவுக்கு இருக்கு. அதை குறைக்கணும், கிரீன் ஹவுஸ் கேஸ் குறைக்கணும். அதே வச்சு கிரீன் ஏரியாவை அதிகப்படுத்தணும். பிளாஸ்டிக் பொல்யூஷனும் கண்டிப்பா கம்மி பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, மத்திய அரசாங்கத்துடைய அறிவுறுத்தின் பேர்ல மாநில அரசாங்கம் ஒரு ஜியோ போட்டிருக்கு. அதாவது இந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை விதிகளை அமல்படுத்துறது குறித்து தீவிரமாக கண்காணித்து அமல்படுத்துவதற்காக ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் அப்படி ஒரு அமைச்சு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. வீரப்பனை பிடிக்கிறது தான் ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் அமைச்சிருந்தாங்க. அது மாநில லெவலில் சீஃப் செக்ரட்டரி தலைமையில், மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் இருந்துச்சு. அங்கே என்ன இம்ப்ளிமெண்டேஷன், எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மைங்கிறது 0. அவ்வளவு ப்ரொடக்ஷன் இருக்கு. நீங்க ஒரு சாதாரணமா நேற்றுக்கு ஒரு ஸ்டவ் வாங்கினா அது அட்டை பெட்டிக்குள் இருக்குது, அதுலயே பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்குது. அதுக்குள்ள அந்த ஸ்டவ் ஒரு பெரிய கவரை போட்டு மூடிக்கிறாங்க. அந்த கவர் எதுக்காக? அது ஒரு உலகத்தினுடைய அழுக்கு படிய போகுது, அதுவும் இல்லை. ஸோ எல்லாமே நீங்க கையில கொண்டு போற, வீணா கொண்டு போற கவரை போட்டு, பிளாஸ்டிக் கவரை போட்டு எடுத்துட்டு போங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நமக்கு அது அடிமையாயிருக்கிறோம். ஸோ அந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை விதியை அமல்படுத்துறது இல்லை. 2019 சில பல பொருட்களை தடை பண்ணாங்க, அத்தனையும் இருக்குது. இதையெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்
இது உபயோகத்தில் இல்லைங்கிறத உறுதி செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே அது வந்து ஒரு பேப்பர் கோட்டட் பிளாஸ்டிக் கப்ல வந்து பிளாஸ்டிக் கோட்டட் பேப்பர் கப்ல டீ கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சி இருக்குது. அப்ப மக்கள் எழுச்சி வந்து மாறணும், நம்ம ஒவ்வொருத்தரும் மாறணும். சில பல முன்னெடுப்புகள் நம்ம எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அடுத்து எல்னோ வருதுங்கிறாங்க, சூப்பர் எல்னோ வருதுங்கிறாங்க. அதுக்கு நம்ம தயாராகிறோம்னா இல்லை. அது வந்து ஏன்னா இப்போ 2023 லாஸ்ட் இருந்து ஏப்ரல் 24 ஏப்ரல் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு 6 மாசத்துக்கு வந்து எல்லினோ இருந்தது. அதே எவ்வளவு பெரிய பாதிப்பு வருது, பயிர் வளர்ச்சி பாதிக்கப்பட்டது, தென்னந்தோப்புல தேங்காய் விளைச்சல் குறைஞ்சுது. இப்ப சூப்பர் எல்லினோ 2 வருஷம் வருது. 2016 நாம என்ன அனுபவிச்சோம், ஒரு பெரிய வறட்சி. அந்த வறட்சி 1 வருஷம் தாண்டி 2 வருஷம் இருந்தா இன்னைக்கு விவசாயம் எப்படி நடக்கு, அதை விட குடிநீர் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுது. ஏன்னா எல்லாமே போட்டு 1000 அடி 2000 அடிக்கு போட்டு தண்ணீர் எடுத்துட்டா குடிநீர் பிரச்சனை. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்ப எல்லா இடத்துலயும் கேட்கற கேள்வி, உங்க ஊர்ல வெயில் எப்படி இருக்கு, அங்க எங்க பரவாயில்ல, இல்ல அங்க அதிகமா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெயில் ஏன் அதிகரிக்கிறது அப்படின்னு அவங்க தெரியாது. காலநிலை மாற்றமாமா, அது அப்படி ஆகி போச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். சரி, இந்த வெயில் இருக்கிற தாங்கும் சக்தி, வெயில் அதிகமா அடிக்குது, அதுக்குண்டான தாங்கும் சக்தி நம்ம உருவாக்கணும் இல்லையா? எல்லாரும் ஏசி போட்டுக்கிறதா, எல்லாரும் ஏசி நாம போட்டுக்கிறோம், எத்தனை பேர் போட முடியும்னு ஒரு கேள்வி. அப்படியே மனுஷன் நாம போட்டுட்டா மற்ற மாடு ஆடு கோழி மற்ற பயிர்கள் அது வெயில்ல நிற்கணும். அப்போ அதுக்கு என்ன அதுக்கு என்ன தாங்கும் சக்தி உருவாக்குறது? இப்போ விவசாயத்தை எடுத்தீங்கன்னா கவர் கிராப்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற உயிரினங்கள் வாழ்றதுக்குனால உயிர்வேலிகள் இருக்கணும், அங்கே நிறைய உள்ள மரங்கள் இருக்கணும். இந்த மாதிரி இருக்குன்னா யாரும் அதை வெளிப்பணம் பண்றதில்லை. அதுபோக நீங்க பிளாஸ்டிக் யூஸ் ஆயிடுச்சுனால எவ்வளவு எமிஷன்ஸ் இருக்கும், அதை எப்படி வந்து வெயில் அதிகரிக்கிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிற மக்களுக்கு தெரிஞ்சு அதை பயன்படுத்த நிறுத்துவோம். அதே மாதிரி நீங்க மரங்கள் வைக்கிறோம்னு சொன்னா அது எதுக்கு, குப்பை வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருக்குது. ஆனா பிளாஸ்டிக் இப்ப எல்லா இடத்துலயும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வீடு மட்டும் கிளீனா சுத்தமா பள்ளித்தனமா தரையா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். சுத்தி இருக்கிற தெரு, நம்ம சுற்றுப்புற சூழல், அதை நம்ம சுவாசிக்கிற காத்து வந்து எங்கிருந்து வருது, வெளியில இருந்து வருது, வீட்டுக்குள்ளேயே இருக்குதா? வீட்டுக்குள்ளே இருக்கிற காத்து கூட பழைய காத்து மேல எல்லாம் நீங்க வந்து க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் உள்ள வந்து நிறைய பெயிண்ட் வார்னிஷ் எல்லாம் அடிச்சு வச்சுப்பா, அது ஒரு எமிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க கதவை பூட்டி வச்சிருந்தீங்கன்னா அது 4 நாள் கழிச்சு அதனுடைய எமிஷன்ஸ் என்னன்னு தெரியும். அதே மாதிரி வெளியில இருந்து நீங்க பிளாஸ்டிக் எரிக்கிறாங்க, வேற ஏதாவது எரிக்கிறாங்க, வேற ஏதாவது வெளியில இருந்து மாசடைந்த ஒரு காற்றை தான் நம்ம சுவாசிக்கணும். அப்ப காற்று வந்து சுத்தமா இருக்கணும்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த பூமி நமக்கு வந்து நம்முடைய வீடுன்னு நினைச்சு நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து நான் வந்து தண்ணியை நம்மளே கெடுத்துட்டு ஆறை எல்லாம் வந்து மாசாக்கிட்டு கடைசியில வந்து ஃபில்டர் வாட்டர் பொடியும் குடிக்கிறோம் ஆரோக்கியமா அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதே தண்ணி தான் நமக்கு தோட்டங்களுக்கு பாயுது. அந்த தோட்டங்கள்ல பயிர் மூலமா நமக்கு வந்து அந்த மாசு வந்து நமக்கு வருது. அப்ப எங்க மற்ற உயிரினங்கள் ஆடு மாடுகள் எதை குடிக்குது, அது ஃபில்டர் வாட்டர் குடிக்குதா? இல்ல. அப்ப என்ன, அப்போ அது கொடுக்குற பால், அது கூட கறியை சாப்பிட்றோம், அது மூலமா வருது. கடல்ல கொண்டு போய் நம்ம வந்து பிளாஸ்டிக்கை விட்டுறோம், மைக்ரோ பிளாஸ்டிக்கா மாத்தி, அது அங்கே இருக்கிற ஃபிஷ் எடுத்து சாப்பிட்றோம். எல்லாமே வந்து ஒரு சைக்கிள் மாதிரி திரும்ப நமக்கே வருது. அப்போ நிலம் நீர் காற்று இந்த 3ஐயும் வந்து நம்ம பாதுகாக்கணும். நம்ம வீட்டில் இருக்க சுத்தமா இருந்தா பார்த்தா அது எல்லாமே சுத்தமா இருக்கணும். அதுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அரசாங்கம் என்ன செய்யணும், செய்யலைன்னா அதுக்கு நான் அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நடவடிக்கை எடுக்கணும். இவ்வளவுதாங்க. சுற்றுச்சூழல் வந்து பேசிட்டு ஒரு நாள்ல சுற்றுச்சூழல் தினத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? மயில்ராணிக்கு போராட்டங்க பண்ண போறீங்களா, வேற என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம பொண்ணு மேரேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா நெகிழி இல்லா பசுமை திருமணம் போட்டோம். எந்த விதமான பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் டம்ளர், பேப்பர் கப் எதுவுமே இல்லாம அதை நடத்தி காமிச்சு. ஈவன் இந்த சர்வர்ஸ் போடக்கூடிய அந்த கை கிளவுஸ் கூட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்னன்னா, இந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை மீறி அமல்படுத்தாத அதிகாரி மேல வந்து நம்ம அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்க வைக்கணும். அதுக்கு என்ன வேணும், 198 BS படி டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டி அப்படின்னு சொல்லி அவங்க மேல எல்லாம் இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து கோர்ட்ல கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ நீங்க இன்னும் ஒரு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இயற்கை விவசாயம் அது ஒரு பெரிய நம்மளுடைய விவசாயமே ஒரு பெரிய சுற்றுச்சூழல் மாசு, அதை சரி செய்யணும்.
நெல்லெல்லாம் அரைச்சதுக்கு அப்புறமா கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பவம் எல்லாம் அரைச்சதுக்கு ஆமா, அப்புறமா. இந்த வேலை நமக்கு அதிகமா இருக்கிறதுனால பொது வேலைகளுக்கு நம்ம வர முடியல. இப்போ டிராபிக் ராமசாமி மாதிரி ஒரு தனி மனித போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லி ஆசையா இருக்கு. பட் அதுக்கு நமக்கு நேரங்கள் ஒத்துவரலைன்னா இது செகண்ட் லார்ஜஸ்ட் எமிஷன் வந்து கம்ஸ் ஃப்ரம் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறாங்க. ப்ரொடக்ஷன் வேர்ல்டு ஃபுட் சிஸ்டம், மாடர்ன் சிஸ்டம். அதை நீங்க மாத்தாம எமிஷன்ஸை கட் பண்ண முடியாது. அதை நீங்க மாத்தாம பயோடைவர்சிட்டி லாஸை வந்து கம்மி பண்ண முடியாது, தடுக்க முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஏரியானால நம்ம ஒரு உதாரணமா பண்ணிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு. எல்லா விதமான ஆஸ்பெக்ட்லையும் வந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதுக்குண்டான நேரம் கிடைக்கணும், அதுக்குண்டான கடவுள் நம்ம ஆரோக்கியத்தை கொடுக்கணும். கண்டிப்பாக நான் என்னுடைய பங்களிப்பை, விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே.